ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் பக்ரீத் அப்படின்றதுனால லீவ் விட்டாங்க. நாங்களுமே கொஞ்சம் லேட்டாக எழுந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். டைம் என்னன்னு பார்க்கணுமா, வாங்க பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8:05 ஆகுது. ஸ்கூல் இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவலி 6 o'clock எழுந்துக்குவோம். இன்றைக்கி ஸ்கூல் இல்லைன்றதுனால கொஞ்சம் லேட்டாக எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தாச்சு. ஆக்சுவலி எங்கள் வீட்டு ராதாகிருஷ்ணாவை பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ எந்த வீடியோலும் நான் போடாமல் விட்டுருக்கேன். சேம் மேட்சிங்காக இன்னொரு ராதாகிருஷ்ணாவும் கிஃப்டாக வந்தது. அவங்கள அங்கே ஃப்ரேமில் போட்டோம். ஸோ எப்படி இருக்காங்க, இங்கே நம்ம என்ட்ரன்ஸ் டோரோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி 2 பிரம்மா கமலம் பூ கொஞ்சம் ஒரு சைஸுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ தோட்டத்தில் வச்ச செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் அப்படியே வச்சதுனால சூப்பராக அழகாக லுக்கிங்காக இருக்காங்க. இன்னமும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, பண்ணுற வரைக்கும் அப்படியே இதை மெயின்டைன் பண்ண வேண்டியதான். ஸோ ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச அதே செம்பருத்தி இப்போல்லாம் பூ ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க தோட்டத்தில். அதே மாதிரி நித்திய மல்லி பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டோம், ட்ரிம் பண்ணி. ஸோ அழகாக துளுர்த்து வந்திருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன அந்த பிரம்ம கமலம் பார்த்திங்கன்னா 2 பேரும் அழகாக சேம் சைஸில் வளர்ந்து வந்திருக்காங்க. ஐ திங்க் 4-5 டேஸில் இவங்க பூத்துருவாங்க. இந்த மாதுளை இன்னமும் வளர்ந்துட்டே இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பெரிய சைஸ் ஆஃப் ரோஸ், பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ஸோ இந்த பன்னீர் ரோஸ் இன்றைக்கி சஷாங்க் ஃபோட்டோக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சஷாங்க்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கணும். உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போது லைக் வெரைட்டி ரைஸு, பலாவ் இல்லை வெஜ் பிரியாணி இந்த மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பூரி வித் பொட்டாட்டோ கொடுக்கலாம், பொட்டாட்டோ கறி அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்களா பூரி சாப்பிட்ணுன்னு. அதனால் இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு தான். ஸோ உருளைக்கிழங்கு ஆல்ரெடி குக்கர் போட்டாச்சு. பூரிக்கு மாவு போய் பிசைஞ்சிடலாம். ஸோ மக்கள்ஸ் வாங்க, குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டது விசில் வந்துச்சா பார்க்கலாம். ஸோ இன்னும் விசில் வரவில்லை. ஒரு வழியே பூரி மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 1/2 hour இதை நல்லா ஊற விட்டுடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு வழியே குக்கரோட ப்ரெஷர் போயாச்சு. ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறது அப்படின்னு வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.